ஹாய் மக்களே! நான் உங்க எம்கர்வல், உங்கள் சேலத்துக்காரன். சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய வாய்ப்புகள் குடுங்க. வாய்ப்புக்காக ஓடிட்டு இருக்கிறேன். ஆனா, அந்த வாய்ப்புக்கோசரம் தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன். இன்னமும் இப்பவும் இல்ல, எப்பவுமே அந்த வாய்ப்புக்கோசரம் தான் ஓடிட்டு இருக்கிறேன். நான் என்னைக்கும் சொல்றது தான், வாய்ப்புக்காக ஓடிட்டு இருக்கிறேன். என்னைக்காச்சும் ஒரு வாய்ப்பு வருமான்றதான் காத்துட்டு இருக்கிற பல நாள் காத்துட்டு இருக்கிறேன். ஆனா, எ சில பேர் சொல்றாங்க. அது அவங்க சொல்றத அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நான் எப்பயும் சொல்றது தான். என் செம்பிலி இருந்திருந்தா, என் தாத்தா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் கூடயே வந்திருப்பாரு நடிக்க. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா. என்ன பண்ணும் சொல்றா அப்படின்றத தான் என் தாத்தா சொல்லியிருப்பாரு தவிர, மறுத்திருக்க மாட்டாரு. மத்தவங்க மறுத்திருக்கலாம். ஆனா என் தாத்தா மறுக்க மாட்டாரு. ஆனா என் தாத்தா இப்ப இருந்திருந்தா சொல்லியிருப்பாரு. நான் இருக்கிறேன்டா கூட. தாத்தா நான் உன் கூட இருக்கிறேன்டா. நீ கவலைப்படாதடா. நீ பண்றா. நான் பார்த்துக்கிறேன். இப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவார் தவிர, மறுத்திருக்க மாட்டாரு. நான் என் பேரன் ஜெயிக்கணும். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருப்பாரு. அதான் மக்களே. இ அவரு ஆனா அவர் பேர நான் காப்பாத்துவேன். அது வேணா உண்ம. நம்ம நல்லதுக்காக ஓடுறோம். சில பேரு பழி வாங்குற நோக்கத்துக்காக ஓடுறாங்க. அவ்வளோதான் விஷயம். பழி வாங்குனா எப்படின்னு வச்சுங்க. இப்போ ஒரு 10 பேர் இருப்பானுங்க. "டேய் இவன் எங்கடா போறான்? டேய் இவன ஒரு டார்கெட் பண்ணலாம்." அப்படின்றத தான் நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அத பத்தி எனக்கு பயம் இல்ல. நல்லத செய்யறதுக்காக ஓடுனேன். ஆனா வெற்றி ஒரு நாள் கிடைக்குன்றதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்தெந்த இடத்துக்கு வந்திருக்கிறோன்றது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கிளியரிட்டி வராது. அ அந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் மங்கலா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளியரிட்டியா வரும். அவ்வளோதான் மக்களே. நல்லதுக்காகவே ஓடிட்டு இருந்தேன். ஆனா, பல தடைகள் என்ன தடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்குது. பல தடைகள் விட்டாங்க. அந்த தடைகள நான் பயப்படல. என் தாத்தா இருக்கிறாரு. என் வீட்டோட காவல் தெய்வமா. அவரையும் நான் வணங்குறவன் நானு. ஆனா, அவரு என்னைக்கும் இந்த பேரனுக்கு பக்கபலமாவும், சப்போர்ட்டாவும் என்னைக்குமே இருப்பாரு. ஆனா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த பேரன் கூட அந்த தாத்தா கூட அதிகம் இருந்தவன் எவன்னா, நான் ஒருத்தன். அது நான் சொல்லிருவேன். ஆனா அவரு நல்லத சொல்லி தான் எனக்கு கத்துக் குடுத்தாரு. அவரோட பேரன் அப்படித்தான் இருப்பேன். ஆனா நான் இப்படி பேசுறேன், அப்படி பேசுறேன்னு தான் சில பேர் கொஞ்சம் இதா சொல்றாங்க தவிர, நியாயத்த பத்தி ஆனா அது நடந்த விஷயம். அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய சம்பவமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. அது என் மனப்பக்குவத்துல பாதிச்சுச்சு. இந்த மாரி நெறைய ரீசன் இருக்குது. என் மனோபக்குவத்துல என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம், மனோபக்குவத்த மனோபக்குவல நான் நல்லா இருந்த ஒரு இப்படியெல்லாம் பேசுவேன்லாம் நான் நெனைக்கல. இப்படியெல்லாம் பண்ணுவேனான்னு கூட நான் நெனைக்கல. ஆனா நடந்தத சொல்லணும் அப்படின்ற மாரி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இப்படியெல்லாம் பேசுவேன், இப்படியெல்லாம் சொல்லுவேன். 2021ல ஆரம்பிக்கும்போது கூட நான் முதல்ல டயலாக்குக்கு தான் வந்தேன். டயலாக்கு, காமெடி இதுக்கு தான் நான் வந்துட்டு இருந்தேன். டயலாக்கு, காமெடி இதுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா இப்படியெல்லாம் நான் பேசுவேன்றது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனா அந்த தருணங்கள என்ன மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா இப்படியெல்லாம் நான் பேசுவேன், இப்படியெல்லாம் பண்ணுவேன், அப்படியெல்லாம் நான் நெனச்சுலாம் பார்க்கல. இப்படியெல்லாம் கதிர்வேல் பேசுவானா அப்படின்றது மாரி நான்லாம் நெனைக்கல. நான் நெனச்சு பார்க்கல. இந்த இடத்துக்கு நான் வருவேனான்னு நான் நெனச்சு பார்க்கல. ஆனா எனக்கு ஒருத்தன் கத்துக் குடுத்தான். அத நான் டயலாக் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அந்த மாரி நானும் போக போக அந்த காலம் போற போக்குல அத அப்படியே கத்துக்கிட்டேன். எப்படி அத கத்துக்கணுன்றது ஒரு முயற்சிகள் எடுத்தேன். அன்னைக்கு அந்த முயற்சி என் தம்பி பரணிதரன் தான் எனக்கு ஒரு முக்கிய துணையாக இருந்தான். அதுக்கு மேல அவன் வேலைய அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப எனக்கு ஒரு
ஒரு நாள் உங்களுக்கு அந்த விஷயத்த நான் காட்டுவேன். ஆனா இது இப்ப இல்ல. அது வெற்றி அடையட்டும். அன்னைக்கு நான் அந்த வெற்றி அடைஞ்சிட்டு வரம்போது, அந்த அது ஒண்ணு அது வெற்றி அடையும்போது உங்களுக்கு தெரியும். அத நான் என்னைக்கு அந்த காட்டுறேனோ, அன்னைக்கு அது தெரியும் உங்களுக்கு. அத காட்டும்போது நான் சொல்றேன். அது ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஆனா, இதுக்காக அ அவன் வேலைய அவன் பார்க்குறான். என் வேலைய நான் பார்க்குறேன். நான் ஆட்டோவ ஓட்டிட்டு போவேன். போம்போது ஆட்டோ அங்க நிறுத்திட்டு, அங்க செல்லுக்கு இப்படி வச்சுக்கிட்டு வீடியோ பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு நெறைய பேரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. "நீ பண்டு தம்பி, நான் பார்த்துக்கிறேன். நீ பண்டு எங்க வேணாலும் பண்டு" அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆனா சில பேர் வந்து என்ன வந்து, "ஏய் வண்டி எடு, எடு" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மாபட்ட ஒருத்தர் தெரிஞ்சவரு அம்மாபட்டக்காரு. "யாருன்னு தெரியாம பேச மாட்டியா நீ? யார் தெரியுமா அந்த பையன்? யாரு?" அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க. அவரு வர்றாருல மாணிக்கம், அவங்க பையன். "தெரியாம பேசிட்டு இருக்கிற? என்ன ஆள் தெரியாதா உனக்கு?" அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. "தம்பி நீ பண்டு, இவன் தான் ஆளு. நீ பண்டு. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அம்மாபட்டக்காரர் சப்போர்ட் பண்ணாரு. இந்த அளவுக்கு எனக்கு நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவ்வளோ இதுலயும் எனக்கு நெறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அம்மாபட்டக்காரர் அன்னைக்கு குரல் கொடுக்கும்போதும் அந்த சப்போர்ட்கள் இருந்துச்சு. இன்னமும் அப்படித்தான் சப்போர்ட் குடுக்குறாங்க எனக்கு. ஆனா அவங்களுக்கு தான் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அந்த அந்த ஊர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் இருக்கணுன்றது ஒரு இது. எனக்கு வந்துன்னா, நான் பண்ணணும் அப்படின்றது எல்லாருமே ஒரு சப்போர்ட்டுக்குள்ள இருந்தவங்க தான். ஆனா எனக்கு வந்து ஒரு அம்மாபட்டக்காரரு கொஞ்சம் வழிகாட்டுனாரு. "நான் பார்த்துக்கிறேன் தம்பி. நீ எங்க வேணாலும் வீடியோ பண்ணு. எவன் எத பேசினாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. "நான் பேசிக்கிறேன். எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பசங்க தான். நான் பார்த்துக்கிறேன். நீ பண்டு பையா. நான் இருக்கிறேன் கூட. நீ ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல உள்ளங்கள் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றிய தெரிவிச்சுக்கணும். ஏன்னா, இந்த அளவுக்கு நான் மத்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல போய் 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 பண்ணுவேன். அந்த மாரி நூலும் இறக்கிட்டு மத்த வீடியோக்களும் பண்ணுவேன். அந்த மாரி ரீசன்லாம் இருக்குது. அந்த மாரி வீடியோ பண்ணுவேன். அந்த மாரி ஒரு மத்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது நம்ம என்ன அ இந்த திறமைக்காக தானே ஓடுறோம். ஒரு வெற்றிக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் வெற்றி கிடைக்குமான்றதுக்காக தானே ஓடிட்டு இருக்கிறோம். சில பேரு அது ஏன் தவறுக்காக பண்றாங்கன்னு தான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒரு நியாயப்படுத்திய ஒரு கரெக்டான ஒரு பதில். அத ஏன் சில பேர் குடுக்கறதில்லன்னு தான் நான் கேட்கறேன். ஒருத்தன் ஹார்ட் ஒர்க்குக்காக ரொம்ப ஓடுறான். அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஏதோ ஒரு முயற்சிக்காக ஓடுறான். அதான் அது என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு நாளு நம்மளுக்கு கிடைக்க தானே செய்யப்போகுது. ஆனா, அந்த என்னைக்கு அந்த வெற்றி கிடைக்குதோ, அன்னைக்கு நான் வந்து கன்ஃபார்மா என் மக்கள நான் சந்திப்பேன். அது எல்லாத்தையும் சந்திப்பேன். அது வந்து உண்ம. ஆனா, நான் ஜெயிக்கணும்னா அன்னைக்கு நான் ஏறுனேன்னா ஸ்டேஜி. அன்னைக்கு உலகமே பார்க்கும். அந்த நம்பிக்கைக்காக தான் நான் ஓடுறேன். முடியும். என்னால நம்புறேன். எனக்கு படிப்பு அறிவு இல்ல. எந்த அறிவு படிப்பு கூட எழுத தெரியாது. எழுத தெரியாம தான் படிக்காதவனும் வரலாம். அப்படின்றது ஒருத்தன்லாம் சொல்றாங்க. நான் கேட்காம, படிச்சவன் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அது தேவையே இல்ல. படிக்காதவனும் வரலாம். படிச்சவன் தான் எல்லாம் வரலாம். ஆனா படிக்காதவன ஏன் மட்டம் தட்டி பேசுறாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. படிக்காதவன் வரக்கூடாதுன்னு நான் இதில இருக்கான்னு நான் ஏற்கனவே ஒரு YouTubeல இதே மாரி சேனல்ல சொல்லியிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா நான் இதே மாரி நேத்து கூட ஒரு இது நடந்துச்சு. நேத்து நடக்கும்போது ஒரு பையன "உனக்கெல்லாம் YouTubeல நடக்கிறதுக்கு தகுதியே இல்லடா! நீலாம் ஒரு கேவலமான பையன்டா" அப்படிங்கிறான். நானும் கூப்பிட்டு சொன்னேன். "அண்ணா வாங்கண்ணா, என்ன என்னவோ சொன்னீங்களே, என்னது சொன்னீங்க? யூடியூப்ல நடத்துறதுக்கு அவனுக்கு ஒத்துக்கலையா? அத நீ முடிவு பண்ணாத." அண்ணா அத நீங்க முடிவு பண்ணாதீங்கண்ணா. அவன் என்ன பண்ணணும்னா, அது அவனுக்கு திறமை இருக்குது. அவனால முடியும். சரிங்களா? உங்களோட கொஞ்சம் இருங்க. முதல்ல ஒருத்தர கஷ்டப்படுத்துற மாரி பேசாத. நீ வந்து நீ கரெக்ட்டா? யோவ்! போயா கம்முனு. ஏதா பேசிப்புட போற. அந்த பையனுக்கு திறமை இல்லன்னு நீ பாத்தியா? இப்படிதான்யா சொல்லி சொல்லி தான்யா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி ஒரு மரமண்டையா போயிட்டு இருக்க காரணமே உங்களால ஆளுகளால தான்டா இப்படி போயிட்டு இருக்காங்க. ஆனா
நீங்க பண்ற ஒரு சில தப்பால அந்த பசங்கள பாதிக்குது. பாத்து. முதல்ல நீ கரெக்ட்ன்னு பாரு. நீ அடுத்தவங்கள வந்து இது பண்ணாத. உன்னோட நிறுத்திக்க. முதல்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெட்டிய தெண்டத்துக்கு இருக்கிற. அவன் சொந்தமா முயற்சிக்காத ஒரு பையன தட்டி விடாத. தூக்கி விடு. சரியா? அதோட இருந்துக்க அப்படின்னு. அதான் மக்களே. ஏன் அப்படி இத பேசுறாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இந்த சமூகத்துல ஏன் அவனுக்கு முயற்சி இல்லையா? திறமை இல்லையா? ஏன் இல்ல? எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முயற்சி இருந்துச்சு. படிச்சவன் தான் வரணும்னு இல்ல. படிக்காதவனும் வரணுன்ற திறமை இருக்குது. படிச்சவனும் சரி, படிக்காதவனும் சரி எல்லாரும் வரலாம். எல்லாத்துக்கும் திறமை இருக்குது. எல்லாருமே வரலாம். ம். அவன் லட்சியத்துக்காக தானே ஓடுறான். அதான் மக்களே. நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம். அதுக்காக தான். நல்லது செய்வோம். சரி பாருங்க மக்களே. உங்கள் எம். உங்கள் சேனல்.